சென்று சேரும். அதை மாற்றி யோசிப்போம். கொஞ்சம் கடுமையான வார்த்தைகளாக யாராவது நம்மிடம் பேசினாலே நமக்கு பிடிக்காது தானே. அப்ப நம்மை போலதான் மற்றவர்களும் நமது நடத்தையை கவனிப்பார்கள். எனவே மற்றவர்களுடன் நல்ல உறவை வளர்த்து கொள்ள பணிவு அவசியமாகிறது. 1994 நமது முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் அரசுமுறை பயணமாக மஸ்கட்டுக்கு சென்றார்கள். மஸ்கட் நாட்டின் மரபை மீறி மன்னரே விமான நிலையம் வந்து திரு சங்கர் தயாள் சர்மா அவர்களை வரவேற்க காத்திருந்தார்கள். விமானத்தின் கதவு திறக்கப்பட்டவுடன் படிக்கட்டில் ஏறி சர்மா அவர்களை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்ததோடு அல்லாமல் காரின் கதவை திறந்துவிட்டு டிரைவரை நகர்ந்து கொள்ள சொல்லி மன்னரே காரை ஓட்டி சென்றார். அங்கே இருந்த பத்திரிகையாளர்களும் உயர் அதிகாரிகளுக்கும் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு பத்திரிகையாளர் மன்னனிடம், இது நாள் வரை எத்தனையோ நாட்டின் உயர் தலைவர்கள் வந்த போதும் நேரில் வராத அரசர் ஒரு ஜனாதிபதிக்காக ஏன் மரபை மீற வேண்டும் என்று கேட்க, அதற்கு மன்னர், நான் இப்பொழுது மன்னராக இருக்கலாம், அவர் ஜனாதிபதியாக இருக்கலாம், ஆனால் நான் இந்தியாவில் பூனே பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது எனக்கு கல்வி போதித்த ஆசான் அவர்கள் என்றார். பணிவு என்பது ஒரு தோற்றம் அல்ல, மாறாக ஒருவரின் மனதில் இருந்து வெளிப்படும் ஒரு நிலை. பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்து என்கிறார் குறளில். சீடனின் பணிவு கண்டு குரு அவரை புடம் போட்டு பண்புகளை உயர்த்துகின்றார். அறியாமை என்னும் இருளை நீக்கி ஆன்ம ஒளி பெறச் செய்கிறார். இறை உணர்வு பெறவும் உதவுகின்றார். ஒரு சமயம் சுவாமி விவேகானந்தர் தன்னுடன் படிக்கும் சீடனுடன் விவாதத்தில் ஈடுபட்டார். கடுமையான கேள்விகளால் திணறடித்தார். தகித்த சீடருக்கு பின்னால் உட்கார்ந்து கொண்ட குரு ராமகிருஷ்ணர், எங்கே இனி இவனோடு விவாதம் செய் பார்ப்போம் என்றார். சீடனும் விவேகானந்தருக்கு மேலோங்கி விவாதிக்க செய்தார். விவேகானந்தருக்கு என்ன நடக்கிறது என்று ஒரு கணம் திகைத்து பார்த்தார். குருதேவர் தனது கால் கட்டை விரலால் சீடரை தொட்டு கொண்டிருந்தார். விவேகானந்தர் தனது தவறை உணர்ந்தார். பணிவு வாழ்க்கையில் மற்றவர்களின் நன்மதிப்பை பெற்று தரும். அதன் மூலம் வெற்றி அடைய செய்யும். மகான்கள் அவ்வாறே வாழ்ந்து காட்டினார்கள் நமக்காக. ஒருமுறை தேரைய சித்தர் குருவான அகத்தியரிடம், மனிதன் ஏன் பிறக்கிறார், மேலும் இந்த உலகத்திலேயே தங்கவும் விரும்புகின்றானே, முக்தி நிலை அடைவதுதானே வாழ்வின் நோக்கம், பிறப்பற்ற நிலை பெற நீங்கள் தான் உபதேசிக்க வேண்டும் என்றார். அகத்தியர் தேரை சித்தரிடம், உடம்பை பார்த்துக்கொள், உடம்பை பாதுகாத்தால் தான் உனது ஆயுள் பெருகும், ஆயுள் பெருக பெருக முக்தி கிடைக்கும் என்றார். தேரையர் விந்தையாக இருக்கிறதே, சாதாரணமாக கூறுவார்கள் அல்லவா, இந்த உடம்பை விடுத்து விரைவில் வந்த இடம் போய் சேர்வதுதான் முக்தி தத்துவம் என்று அப்படின்னார். அதற்கு அகத்திய பெருமான் தேரையரை பார்த்து, திருமணங்களில் மணமக்களை நீடூழி வாழ்க என்கிறார்களே, அதற்கு என்ன அர்த்தம்? ஆண்டவனால் நிர்ணயிக்கப்படும் வாழ்நாளை ஆண் பெண் இருபாலரும் பிற நன்மை பெறுவதற்காக பயன்படுத்த வேண்டும். நம்மை போன்ற துறவிகளும் இதையே செய்ய வேண்டும். ஞானத்தை பெற வேண்டுமானால் நோயற்ற உடல் தேவை என்றார். அதோடு நீ எல்லோருக்கும் உதவுவதற்காக நோயற்ற உடல் அமைய வகையில் சேவை செய், நீ ஞானம் பெற்று முக்தி பெறுவாய் என்கிறார். மற்றொரு முறை மதுரையை ஆண்ட பாண்டிய மன்னர்களில் ஒருவர் கூன் முதுகுடன் அகத்தியரிடம் வந்து தன் பரம்பரையிலே எல்லோருக்கும் கூன் இருப்பதாக வருத்தப்படுகின்றார். அகத்தியரும் இதை குணப்படுத்த முடியும், சிறிது நாள் கழித்து வரும்படி கூறினார். தேரையரை அழைத்து அகத்தியர் சில மூலிகைகளை கூறி அவற்றை பறித்து வரும்படி கூறினார். அவற்றை சாறு எடுத்து இதை பக்குவம் வரும் வரை நன்றாக கிளறி காய்ச்சி கொண்டே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையாக காட்டிற்கு சென்று விடுகிறார் அகத்திய பெருமான். தேரையர்
அந்த சாறுகளை காய்ச்சிக் கொண்டிருக்கும் போதே மேலே இருந்த கூரையில் வளைந்த இருந்த மூங்கில் நேராக ஆயிற்று. தேரையர் என்ன செய்தார்? இந்த கரைசலின் பக்குவம் இதுதான் என்று அடுப்பில் இருந்து இறக்கி வைத்துவிட்டு களைப்பில் தூங்கி விடுகின்றார். திரும்பி வந்த அகத்தியருக்கு இவர் தூங்குவதை பார்த்து, கொடுத்த வேலையை செய்யாமல் தூங்குகின்றாரே என கோபமாக கேட்டவரிடம் தேரையர் நடந்த விவரங்களை கூறினார். சரியான பக்குவம்தான் என்று பாராட்டிய குரு, மேலும் இருவரும் ஒரே இடத்தில் இருந்தால் மக்களுக்கு உபயோகப்படுவது குறையும். நீ தனித்து வைத்தியம் செய்யும் அளவுக்கு தகுதி பெற்றுவிட்டாய். இப்பொழுது நீ வெளியே சென்று மக்களுக்கு உதவி என்று தேரைய சித்தரை அனுப்பி வைத்தாராம் குரு அகத்தியர். உள்ளத்தினிலும் உள்ளொலியாகி ஒளிந்திடும் ஆன்மாவே இங்கு கொல்லற் கரிய பிரம்மம் என்றே மறை கூவுதல் கேளீரோ என்கிறார் பாரதி. நன்மை செய்பவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். ஏன் என்றால் அவர்கள் மேலும் மேலும் தன்னை தூய்மை வழி பாதையிலே அனுமதிக்கும் போது அவர்களிடம் துன்பம் நீங்குவதற்கு இப்படி சோதனைகள் வருவதுண்டு. துன்பங்கள் குறைய ஆரம்பிக்கின்றன. செய்த புண்ணியம் மேலோங்குகின்றன. உண்மை வழி என்பது இயற்கை வழியாகும். அதை கடக்கும் போது ஒருவரின் தூய்மை அவசியமாகின்றது. எப்படி அன்றாடம் தூய்மை மிகவும் அவசியமாகிறது நமக்கு. உடல் தூய்மை செய்து விட்டுதானே மற்ற வேலைகளை செய்கிறோம். உதாரணத்துக்கு குளித்து விட்டுதான் மற்ற வேலைகளை செய்கிறோம் இல்லையா? அது போலதான் கர்ம வினை தீர தன் அகத்தை தூய்மை செய்தே பெற முடியும். அதற்கு தூய்மை, ஒழுக்கம், உண்மை, நேர்மை என்று ஒருவர் கடைபிடிக்க தன்னலம் கருதாமல் பிறரின் நலன் கருதி செய்யும் செயலிலே இறைவன் விளைவாக நிற்கிறார். அதே சமயம் பணிவாக நடந்து கொள்வதால் அது அடிமைத்தனம் என்ற பொருள் கொள்ள வேண்டாம். ஒத்துப்போதல் என்ற கருத்தில் சமநிலை உணர்வாக கருத வேண்டும். அக்காலத்துல ஒரு மேடை பேச்சாளர் தன் மேடையில் பேசியதை அப்படியே ரேடியோவில் பேசினார். அவர் பேசியது அனைத்தும் கவியரசர் கண்ணதாசனை பற்றியது. கடுமையாக தாக்கி பேசிக் கொண்டிருந்தார் கண்ணதாசன் ஐயா அவர்களை. பல ஆதாரங்களோடு வேற பேசினார். அவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்போ இலக்கியங்களும் திரைப்பட பாடல்களும் என்ற தலைப்பு மேடை பேச்சிலே அவருக்கு. அதை கவியரசு அவர்கள் பண்டைய இலக்கியங்களில் இருந்து எடுத்து கவியாக பாடலாக கொடுத்துள்ளார் என்ற ரீதியில் பேசினார்கள் அம்மா அவர்கள். பேச்சாளர் வானொலியில் பேசிய சிறிது நேரத்திற்கெல்லாம் நிறைய போன் கால்கள் வந்து அவருக்கு குவிந்தன, பாராட்டு மழைகளாக. பேச்சாளருக்கு உச்சி குளிர்ந்தது. சிறிது நேரத்திலேயே ஒரு போன் கால் வந்தது. தன்னை பாராட்டதான் யாரோ போன் செய்கிறார்கள் என்று நினைத்து எடுத்த பேச்சாளருக்கு மறுமுனையில் கவியரசர் கண்ணதாசன் ஐயா அவர்கள். இந்த பெண்ணிற்கு பெருமை தாங்கவில்லை. கண்ணதாசன் ஐயாவும் இவர்களை பாராட்டுவார்கள் என நினைத்த பொழுது கண்ணதாசன் ஐயா பேசியதை நான் அப்படியே கூறுகிறேன் இங்கே. சற்று முன்னர் நீங்கள் வானொலியில் பேசியதை கேட்டேன். உங்களின் உரை அருமையாக இருந்தது. ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். பண்டைய இலக்கியங்களிலும் இதிகாசங்களிலும் சொல்லப்பட்டிருக்கும் பல பல நல்ல விஷயங்கள் உங்களை போன்றவர்கள் நகரங்களோடு நின்றுவிடும். ஆனால் திரைப்பட பாடல்கள் குக்கிராமங்களில் கூட சென்று சேரும். இலக்கியங்களில் சொல்லப்பட்ட பல நல்ல விஷயங்கள் அவர்களை சென்று சேர வேண்டும் என்பதற்காக அவற்றை எளிமைப்படுத்தியிருக்கிறேன் அப்படிங்கிறாரு. உதாரணத்துக்கு திருமணங்களில் ஓதப்படும் மந்திரங்களில் மணமகன் மணமகளிடம் நான் மனமாக இருந்து நினைப்பேன், நீ வாக்காக இருந்து பேசு என்ற ஒரு வரி. அதில் நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அதை நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பொழுது அது பெரும்பாலான மக்களை சென்று அடைகிறது. இதில் தவறு என்ன என்று கேட்கிறார். மறுநாளே அந்த பேச்சாளர் பத்திரிகைக்கு ஒரு பேட்டி அளிக்கிறார். கண்ணதாசன் ஐயா மீது எனக்கு மதிப்பு பல மடங்கு உயர்ந்தது என்றும், அதற்கு காரணம் எவ்வளவு பெரிய மதிப்புடையவராக இருந்தாலும் அவர்கள் தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொன்ன மாண்பு, பண்பு, பணிவு என்றார்கள். துணிவு உங்களை உழைப்பால் உயர வைக்கும். பணிவு உங்களை பிறர் மனதில் உயர வைக்கும். ஒரு சமயம் ஒரு புகழ்பெற்ற நடிகர் விமானத்துல பயணம் செய்யும் பொழுது அவருடைய அருகில் பயணி ஒருவர் சாதாரண சட்டை பேண்டோட உட்கார்ந்திருந்தார்.
புகழ்பெற்ற நடிகர் என்பதால் சக பயணிகள் அனைவரும் அவருடன் உரையாடுவது, போட்டோ எடுத்துக் கொள்வது, அவரை புகழ்ந்து பேசுவது என்று இருந்தனர். ஆனால் நடிகரின் அருகில் இருந்த நபர் மட்டும் பேப்பர் படித்துக் கொண்டிருந்தார். நடிகருக்கு தன்னை அவருக்கு யார் என்று அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை என்பதற்காக அவர் என்ன பண்ணாரு, அந்த மனிதரிடம் பேச ஆரம்பித்தார். அரசியல், பொருளாதாரம் என பல விஷயங்களே இடையே தன்னுடைய சினிமா துறையை பற்றி பேசினார். அதோடு தான் ஒரு நடிகர் என்றும் தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டார். அப்பொழுதும் அந்த மனிதர் எந்த விதமான சலனமும் இன்றி அமைதியாக இருந்தார். விமானத்தை விட்டு இறங்கும் தருவாயில் நடிகர், உங்களுடன் பயணம் செய்ததில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி என்றார். என் பெயர் அமிர்தா பச்சன் என்றார். அந்த மனிதரும் சிரித்துக்கொண்டே, நல்லது, என் பெயர் ஜே.ஆர்.டி டாட்டா என்றார். நடிகருக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த புகழ்பெற்ற நடிகர் கூறுகிறார், அன்று நான் கற்றுக்கொண்டேன், பேரையும் புகழையும் வைத்துக்கொண்டு நாம் தான் பெரிய ஆள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை விட வசதியிலும் படிப்பிலும் அறிவிலும் உயர்ந்தவர்கள் எவ்வளவோ பேர் உள்ளார்கள் என்று. அப்ப எப்பொழுதும் பணிவுடன் பேசுவதும் நல்ல நடத்தை பண்பு என்பது புகழை விட மேலானது. பணிவும் நல்ல நடத்தையும் எல்லா இடங்களிலும் வென்று உள்ளது. அது உயர்ந்த பண்பின் அறிகுறியாகும் என்கிறார். நமது வாழ்க்கையில கூட நம்ம குடும்பத்தில் உள்ளவர்கள் நமது பேச்சுக்கு செயல்படுகிறார்கள் என்றால் நம்மை மதித்து செயல்படுகிறார்கள் என்றுதானே அர்த்தம். அதுபோலதான் பணிபுரியும் இடமாக இருக்கட்டும், நமக்கு உதவி புரிகின்றவர்களாக இருக்கட்டும், பணிவு சமுதாயத்தில் நமது நட்புணர்வை வளர்த்துக் கொள்ள உதவும். இது நமது வாழ்க்கையில் மற்றவர்களின் மீது நம்ம மேல் நன்மதிப்பை பெற்று அதன் மூலம் வெற்றி அடைய உதவுகின்றது. பணிவு என்பது பெற்றோர்கள், ஆசிரியர்கள், வயதில் முதியோர்கள், மேலாளர்கள் இவர்களிடம் பணிவாகவும் மற்றவர்களுடன் இசைவாகவும் இருத்தலே ஆகும். உண்மையை உணர்ந்து அதன்படி செயல்பட வேண்டும். ஒரு சமயம் பூரி ஜெகநாதர் கோவிலில் பூஜை செய்து வந்தார் ஒரு அன்பர். அவர் சதா சர்வ காலமும் அந்த ஜெகத் ரட்சகனான ஜெகநாதரையே நினைத்துக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அரசர் கோவிலுக்கு வந்தார். அரசர் எப்பொழுதும் கோவிலுக்கு வந்தாலும் ஜெகநாதர் மேல் அணிவிக்கப்பட்ட மாலையை பிரசாதமாக கேட்பது வழக்கம். அன்றும் அதுபோல ஜெகநாதர் மேலின் மாலையை அரசர் கேட்பார் என்பதற்காக அந்த அன்பர் என்ன பண்ணாரு, தன் கழுத்துல இருந்த மாலையை எடுத்து ஜெகநாதர் மேல் போட்டு விட்டார். அதே போல அரசரும் கடவுளை தரிசித்து விட்டு அன்பரிடம், அந்த பூஜை செய்பவரிடம், ஜெகநாதர் மேல் இருக்கும் கடவுளின் மேல் இருக்கும் அந்த மாலையை பிரசாதமாக கிடைக்குமா என்று கேட்டார். உடனே இந்த அன்பரும் எடுத்து அந்த மாலையை கழற்றி அரசருக்கு பிரசாதமாக கொடுத்து விட்டார். அரசர் அரண்மனை சென்று மாலையை எடுத்து பார்த்தால் அதில் நீளமான முடி ஒன்று இருந்தது. அரசருக்கு சினம் வந்தது. ஜெகநாதருக்கு பூஜை செய்பவரை அழைத்து, நீங்கள் போட்டிருந்த மாலையை எனக்கு பிரசாதமாக கொடுத்தீர்களா? எப்படி மாலையில் தலைமுடி வந்தது என்று கேட்க, பூஜை செய்பவரும் அரசன் தண்டனைக்கு பயந்து இயற்கையாகவே ஜெகநாதருக்கு கடவுளுக்கு தலையில் முடி உள்ளதாக கூறார். மறுநாள் அரசர் வந்து பார்த்த பொழுது அது கடவுள் மேல் முடி இருந்தது. ஆனாலும் கடவுளின் தலையில் முடி இருந்தது. ஆனாலும் அரசருக்கு சந்தேகம். பூஜை செய்பவர் தான் முடியை ஒட்ட வைத்துள்ளார் என்று. எனவே கடவுளின் முடியை இழுத்து பார்க்க கடவுளின் மேனியிலிருந்து ரத்தம் வழிந்ததாம். இதை கண்ட அரசர் பூஜை செய்பவரின் காலில் விழுந்து, என்னை மன்னித்து விடுங்கள், தெய்வம் மனுஷ ரூபேன என்பதற்கான பொருள், அதாவது கடவுளுக்கும் பக்தனுக்கும் வித்தியாசம் இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன் என்றாராம் அரசர். எந்த பதவியில் இருந்தாலும் மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக தான் அது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர அதிகாரம் புரிவதற்காக இல்லை. அதிலும் அருள்துறையில் உள்ளவர்கள் அதிகார உணர்வின்றி தொண்டு செய்தால்தான் கொண்டு வந்த வினை போகும் என்ற உணர்வு பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் நம் அருட்தந்தை அவர்கள். மனிதன் பழக்கத்திற்கும் விளக்கத்திற்கும் இடையே போராடும் ஜீவன் என்கிறார் நம் அருட்தந்தை அவர்கள். நாம் வாழ்க்கையில பின்பற்றும் பழக்கத்திலிருந்து விளக்கத்திற்கு மாறுவது சிறிது கடினமாக இருக்கலாம்.
ஆனால் அவற்றை தாண்டி நம்முடைய பழக்கங்களை நற்பழக்கங்களாக மாற்றிக்கொள்ளும் பொழுது வாழ்வு இனிமையாக அமையும். பழக்கத்திற்கும் கூர்ந்த விளக்கத்திற்கும் இடையே பாருலகில் மனிதரெல்லாம் போராடுகின்றனர். பழக்கத்தை வளர்த்த மக்கள் மாற்றுவது கடினம். பாலர்களின் நற்பழக்கம் பலன் விளைவிக்கும் எளிது. அதாவது சிறு வயது முதலே நல்ல பழக்க வழக்கங்களை நற்பண்புகளையும் கற்றுக்கொண்டால் அவை எளிதாக அவர்களுடைய வாழ்வில் இயற்கையாக அமைந்துவிடும் என்பதை நமது மகான் மகரிஷி அவர்கள் வலியுறுத்துகின்றார். மதிப்புகளை தராத கல்வியும் மதிப்புகளை மதிக்காத வாழ்க்கையும் காலப்போக்கில் பயனற்றதாக போய்விடும். முழுமையான கல்வி என்பது நுண்ணறிவு பயிற்சியோடு மன தூய்மையும் ஆன்மீக நெறிகளையும் கற்பிப்பது ஆக இருக்க வேண்டும் என்கிறார் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். வாழ்க்கையில அறம் முக்கியம் இடத்தை பெறுகின்றது. பொருளும் இன்பமும் கூட வாழ்க்கைக்கு முக்கியம்தாங்க. பொருளையும் இன்பத்தையும் அறத்தின் அடிப்படையில் தர்ம வழியில சம்பாதிக்க வேண்டும். அறம் என்றால் என்ன? மன தூய்மை, மொழி தூய்மை, செயல் தூய்மை என்ற மூன்றையும் முழுமையாக அமைத்தல். உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாகில் வாக்கு நிலை ஒளி உண்டாகும் என்கிறார் மகாகவி பாரதியார் அவர்கள். மனதில் தூய்மை ஏற்பட்டால் பேச்சிலும் செயலிலும் தூய்மை இயல்பாகவே ஏற்பட்டுவிடும். அறம் இம்மைக்கும் மறுமைக்கும் நன்மை நமக்கு துணையாக வருவது. அறம் என்பதை நமது மகான் என்ன சொல்றாரு? ஒழுக்கம், கடமை, ஈகை என்கிறார். இந்த மூன்றையும் கொண்டவர்களிடம் அடக்கம், பணிவுடைமை, இன்சொல் என இயல்பாக அமையும். நான் என்ற அகங்காரம் இன்மையே அடக்கமாகும். அகங்காரம் இன்மையே அடக்கமாகும். இந்த அடக்கம் ஒருவரிடம் ஏற்பட்டு விட்டால் அதுவே மிகச் சிறந்த செல்வமாகும். எல்லோருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளம் செல்வர்க்கே செல்வத்தகைத்து என்கிறார் குறளில். பூமியானது அதனை தோண்டுபவர்களின் இந்த பூமி நிலமானது அதன் மேல நம்ம உட்கார்ந்துட்டோ தோன்றோம். அதனை எவ்வளவோ கிண்டி பார்க்கிறோம், கிளறுகின்றோம். ஆனா கொஞ்சம் கூட கோபப்படுவதோ சினப்படுவதோ இல்லைங்க. அதோடு அவ்வாறு செய்பவர்களையும் மன்னித்து நன்மையே செய்கிறது. அதை போலதான் அறியாமையால் செய்த தவறுகளையும் ஏற்றுக்கொண்டு விட வேண்டும். பொறுமை என் பொறாமை என்பதை கொள்ளக்கூடாது. பொறுமை என்பதை பொறாமை இல்லாம இருக்கிறவங்களை என்ன சொல்வாங்க? ஆற்றாதவன், பலவீனமானவன் என்ற செயல்களால் பலர் கூறுவார்கள். அதாவது பொறுமையா இருக்கிறவங்களை பார்த்து சொல்வாங்க. பொறுமைசாலியாக விளங்குவதே ஒரு மாபெரும் ஆற்றலும் வலிமையும் தேவை. பொறுமைக்கு பொறாமைக்கு எதிர்மறை பொறுக்க முடியாமை. பொறாமை பொறாமை உடையவருக்கு வேறு பகையே வேண்டாம். 6 தீய குணங்களும் பஞ்ச மகா பாதகங்களும் பெருகிக் கொண்டே வந்துவிடும் இல்லையா? எண்ணம், சொல், செயல் என்ற மூன்றையும் பிரிவுக்குள் நான் பிரிவுக்குள் தான் நாம் செய்யும் அனைத்தும் அடங்கும். புலன் கவர்ச்சியில் சிக்கும் போது விலை வறியாமல் பேசுவதும் எண்ணுவதும் செயல்படுவதும் இயல்பு. இவ பழக்கத்தால மறுபடியும் மறுபடியும் எழுச்சி பெற்று இயங்கும். எப்படி? ஒரு பூமராங்க தூக்கி போட்டா எவ்வளவு வேகத்துல அனுப்புகிறோமோ அதே வேகத்துல வருவது போல நமது எண்ணம், சொல், செயல் துன்ப அலைகளாக நமக்கு வரும். எனவே இவற்றை ஆராய்ந்து தவறானவற்றை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும். ஒரு நாள்ல மாற்றம் வந்து விடாது இல்லையா? அதுபோல சரியான முறையில்தான் அகத்தாய்வு செய்கின்றோம் என்று எவ்வாறு அகத்தாய்வு செய்கின்றோம் என்று பார்க்க வேண்டும். ஆரம்ப காலத்துல நமக்கு அகத்தாய்வு செய்யும் போது ஆசையை தூக்கி என்ன பண்ணிடுவோம்? கவலையில போட்டுடுவோம். சினத்தை கொண்டு போய் ஞானியாறுல போட்டு விடுவோம். ஏன்னா நமக்கு தெரியாது என்ன செய்யறோம், எந்த விதத்துல நம்ம அகத்தாய்வு செய்ய வேண்டும். எனவே எனவே முதலில் வரும் எண்ணங்களை எழுதி கொண்டே சேர்த்துக்கொள் பார்க்கணும். ஒவ்வொன்றாக ஒவ்வொரு வரக்கூடிய எண்ணங்களை அந்த ஒரு எண்ணத்தை எடுத்து ஒரு வாரம் அதையே ஆராய்ச்சி செய்து சங்கல்பம் செய்ய வேண்டும். இந்த எண்ணம் எனக்கு எந்த வகையிலும் துன்பம் அளிக்காம இருக்க வேண்டும். துன்பம் அளித்தா அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று பல தடவை எண்ணத்தோடு இணைந்து எண்ணத்தை சேர்த்து விட வேண்டும். அப்படி சங்கல்பம் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். சில சமயங்களில் அத்தகைய செயல்களுக்கான தொடர்புடைய நபரோ உடனே தேவை அது அந்த நபரோ தேவையோ சூழ்நிலை காலத்தினால அவரோட தொடர்பு கொள்ற மாதிரி இருந்தா விழிப்புணர்வுடன் தவறு ஏற்படாதவாறு செயல்பட வேண்டும். இவ்வாறு
3 வாரங்கள் தொடர்ந்து நம்ம தற்சோதனை செய்து, அகத்தாய்வு செய்தா செய்யும் பொழுது, வாழ்நாள் முழுவதும் நம்மை விழிப்போடு இருக்கச் செய்யும் அந்த எண்ணம், அந்த தற்சோதனையானது நமது மகான் கொடுத்ததாவது. அதோடு நமது வாழ்க்கையில் உதவிய அனைவரையும் பட்டியலிட்டு ஒவ்வொருவருக்கும் மானசீகமாக நன்றி சொல்ல வேண்டும். இத்தனை நாட்கள் நினைக்காததற்கும் நம்ம மானசீகமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். எனவே இந்த உலகில யாருமே தனியாக எதையுமே செய்துவிட முடியாது. எவ்வாறு அப்ப மற்றவர்களோடு நம்ம தொடர்போடு இருக்கணும் அப்படின்னா, அப்பதான் நம்மகிட்ட பணிவும், அன்பும் பெருகும். அகந்தை அழியும். பெருங்கடலில் சிறு துளி நாம். நம்ம அந்த பெரிய கடல். அதுல ஒரு சின்ன துளி தாங்க நாம. கடலை உணர்வலைகளில் துளி தொலைந்து போகும் இல்லையா? அந்த பெரிய கடல்ல இத்துணூண்டு துளி, இத்துணூண்டு உப்ப போட்டா அது தெரியுமா கண்ணுக்கு? அது கரைஞ்சு போயிடும். ஆழ்கடல்ல மனை அமைதி கொள்ளும். எனவே இந்த நமக்கு எப்படி இப்ப நம்ம நல்ல தவம் செஞ்சோம். அந்த நல்ல தவம் செய்யும்போது மனம் அமைதியாகின்றது இல்லையா? அந்த பெரிய விஷயம்லாம் நமக்கு வரவே வராது. அப்ப அந்த அகத்தாய்வு பயிற்சி நல்லா தவம் செய்து, அகத்தாய்வு செய்யும்போது, நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த தீய குணங்கள்லாம் போயிட்டு பணிவு மட்டுமே வரும். இல்லையா? அதை அளித்த அப்ப இதுக்கு நமக்கு யார் குடுத்தா இத? நமது குருபிரான். அந்த அந்த நமது குருபிரானுக்கும், அந்த பிரபஞ்சத்திற்கும் நாம் நன்றி கூற வேண்டும். ஒரு சின்ன குரலோடு நிறைவு செய்து கொள்கிறேன். ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றார். சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை என்பார் வள்ளுவர். ஆற்றல் உடையவரின் ஆற்றல் என்பது பணிவுடன் நடப்பதாகும். அதுவே சான்றோர் தம் பகைமையிலிருந்து மாற்றுகின்ற கருவியாகும் என்கிறார் வள்ளுவர் குறளில். நல்ல ஒரு பணிவா அப்படிங்கிற தலைப்புல சிறப்பான செயல்களா நமது மகான் கொடுத்துள்ளார்கள் நிறைய. அதை நம் வாழ்க்கையில பின்பற்றும் போது நமக்கு பணிவு இயல்பாகவே அமைந்துவிடும் சொல்லி என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. சிறப்புங்கம்மா. ரொம்ப அருமையா சொன்னீங்கம்மா. பணிவுக்கு அமைதி, ப அந்த பண்பு தான் வந்து நம்மை வந்து ஆ மேன்மைப்படுத்திக் கொடுக்கும் அப்படிங்கிறதும், விவேகானந்தர பற்றியும், ஞானிகள், துறவிகள், கண்ணதாசன், அதனோட இலக்கியம், நிறைய நிறைய விஷயங்கள்